हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकम् 1 முதல் ஸ்லோகம். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. சாந்திர ஆனந்த அவபோத ஆத்மகம் அனுபமிதம் கால தேச அவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனः உரு புருஷார்த்த ஆத்மகம் பிரம்ம தத்துவம் தத் தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரை ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திர ஆனந்த அடர்ந்து நிறைந்த ஆனந்தமும் அவபோத ஆத்மகம் ஞானமுமாக உள்ளதும் அனுபமிதம் உவமையற்றதும் கால தேச அவதிभ्यां காலம் இடம் ஆகிய எல்லைகளால் நிர்முக்தம் கட்டுப்படுத்தப்படாமல் இருப்பதும் நித்தியமுக்தம் என்றும் தலைகளற்று விளங்குவதும் நிகம சத சஹஸ்ரேன எண்ணற்ற வேத வாக்கியங்களால் நிர்பாஸ்யமானம் விளக்கி காட்டப்படுவதும் அஸ்பஷ்டம் தெளிவாக தெரியாததும் புனக மேலும் திருஷ்டமாத்திரே ஒருமுறை தரிசித்து உணர்ந்துவிட்டால் உரு புருஷார்த்த ஆத்மகம் வாழ்வில் அடைய வேண்டிய சிறந்த லட்சியமான மோட்ச வடிவாக இருப்பதும் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவமானதும் தது அது குரு பவனபுரே குருவாயுபுரத்தில் தாவத் சாக்ஷாத் அப்படியே கட்புலனாகும் வகையில் பாதி பிரகாசிக்கின்றது. ஹந்த ஆஹா என்னே ஜனானாம் பாக்யம் ஜனங்களின் பாக்யம். பரிபூர்ண ஞானமும் ஆனந்தமும் உருக்கொண்டதும் உவமையற்றதும் காலதேச எல்லையற்றதும் என்றும் பந்தமற்றதும் நூறாயிரக்கணக்கான வேத வாக்கியங்களால் விளக்கப்பட்டும் நன்கு விளங்காததுமாகிய பிரம்ம தத்துவம் எதை தரிசித்த மாத்திரத்திலேயே பரம புருஷார்த்தத்தை அளிப்பதாக உள்ளதோ அதுதான் குருவாயூரில் நேரில் காணும்படி பாமர ஜனங்களின் பாக்கியமாக பிரகாசிப்பது. ஆச்சரியம்.